மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம யூனிட் 7 கம்பெனி அக்கௌண்ட்ஸ் புதுசாக பார்ப்போம். இந்த சாப்டர் இன்னைக்கு புதுசாக கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நிறும கணக்குகள். ஒரு நிறுமம் ஒரு கம்பெனி அப்படின்னா அதில் எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்னர்ஷிப்பில் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ கம்பெனி அப்படின்னா அவங்க எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நிறுமம் அப்படின்னா என்னென்ன எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம 11th நிறுமங்கள் பற்றி படிச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை இதை ரீகால் பண்ணிக்குவோம். ஓகே, பாருங்க, ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆர் எவர் க்ரோவிங். ஒரு மனித தேவை அப்படிங்கிறது எப்பயுமே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன் ஆர்டர் டு மீட் தம் ப்ரொடக்ஷன் மஸ்ட் பி கேரிட் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல். அப்போ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு, அந்த தேவைகளை எதிர்கொள்றதுக்கு உற்பத்தி பெரிய அளவில் மேற்கொள்ளணும். ஏன்னா மக்கள் தொகை வளர்ந்துட்டே இருக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப அப்போ தேவைகளும் அதிகரிக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷனும் லார்ஜ் ஸ்கேலில் இருக்கணும். For this, large amount of capital, modern technology and managerial skills are needed for business units. அப்போ அதிக அளவில் பொருட்களை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அப்போ அதுக்கு பேரளவில் முதல் தேவையாக இருக்குது நவீன தொழில்நுட்பம், டெக்னாலஜி தேவையாக இருக்குது, மேலாண்மை திறன், மேனேஜரியல் ஸ்கில், இதெல்லாம் தேவையாக இருக்குது. இதெல்லாம் தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா அங்கெல்லாம் ப்ரொடியூஸ் லார்ஜ் ஸ்கேல், அதிக அளவில் உற்பத்தி செய்கிறாங்க, பேரளவில் உற்பத்தி செய்கிறதுனால. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் மே நாட் பி ஏபிள் டு ரைஸ் large amount of capital to equip themselves with this. அப்போ பேரளவில் உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அதிக முதல் தேவை அப்படிங்கிறப்ப ஒரு தனி நபராலேயோ இல்லை கூட்டாளிகளாலேயோ கூட்டாண்மை நிறுவனங்களாலேயோ தாங்களாகவே தங்களுடைய முதலீடை பெரிய அளவில் உழைத்து கொள்ள முடியாது. எவ்வளோ பேர் பார்ட்னர்ஸாக இருந்தால் கூட அவங்களால அவ்வளோ பெரிய அமௌண்ட் செய்ய முடியாது. அதனால் இந்த டு ஓவர் கம் தீஸ் லிமிட்டேஷன்ஸ், இந்த குறைகளை தீர்ப்பதற்காக தான் த கான்செப்ட் ஆஃப் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். இந்த நிறுமம் அப்படிங்கிற அமைப்பு உருவானது என்னன்னா, இந்த சோல் ட்ரேடர்லையும் தனியார் வணிகத்திலையும் கூட்டாண்மையிலும் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இது. த கேபிட்டல் ஆஃப் கம்பெனிஸ் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் யூனிட்ஸ் கால்டு ஷேர்ஸ். இந்த கேபிட்டல் அப்படின்னு அந்த முதல் தொகை, ஒரு நிறுவனத்திற்கு தேவையான முதல் தொகை பங்குகள், அதை சிறிய பல்வேறு சிறிய அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதுதான் பங்குகள், ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, பங்குகள் அப்படின்னு சொல்றோம். The capital of company is divided into small units called shares. Capital needed by the company could be raised by inviting the general public to buy shares and invest in the business. அப்போ ஒரு அவ்வளோ தொகை, ஒரு கோடி கணக்கில் முதல் தேவைப்படுது அப்படின்னா ஒருத்தராலேயோ 10 பேராலேயோ பார்ட்னர்ஷிப்பால் போட முடியாது. அப்படிங்கிறப்ப அப்போ அந்த கேபிட்டல் எவ்வளோ தேவையோ அதை சிறு சிறு தொகைகளாக பிரித்து, அலகுகளாக பிரித்து அதை பொதுமக்கள்கிட்ட, பாருங்கள், பொதுமக்களிடம் பங்குகள் வாங்குமாறும் மற்றும் வணிகத்தில் முதலீடு செய்யுமாறும் அழைப்பதன் மூலம் உயர்த்தி கொள்ள முடியும். இப்போ 100 ரூபாய் அப்படின்னா ஈஸியாக சாதாரண மக்கள் கூட ஷேர்ஸ் வாங்க முடியும். ஒரு 1000 ரூபாய் போட்டாங்கன்னா 10 ஷேர் அவங்க வாங்கிக்க முடியும். அது மாதிரி சிறிய அலகுகளாக இருக்குது. அப்போ ஒருத்தரே 10 ஷேர் வாங்குறாங்கன்னா 1000 ரூபாய். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்போ பொதுமக்கள் கிட்ட சொல்கிறப்ப ஈஸியாக முதல் பெரிய அளவில் திரட்ட முடியும். These investors are called shareholders or members of the company. அது மாதிரி யார் அதில் பங்குகள் வாங்குறாங்களோ அவங்க முதலீட்டாளர்கள், நிறுவனத்தின் பங்குதாரர்கள் அல்லது உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி. த மணி raised by issuing shares is called share capital. இந்த பங்குகளை வெளியிட்டு அதன் மூலம் பெறக்கூடிய பணம் தான் பங்கு முதல், ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராஃபிட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த ஷேர் ஹோல்டர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட்ஸ். யாரெல்லாம் ஷேர் வாங்கியிருக்காங்களோ அது அவங்களுக்கு கடைசியாக ப்ராஃபிட் வரும்ல, இந்த கம்பெனியில் ப்ராஃபிட் வரப்போ அதை பிரித்து தருவாங்க. அதுக்கு பேர் டிவிடெண்ட்ஸ், பங்காதாயம். பங்குதாரர்களுக்கு லாபம் ஈவுத்தொகையாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதுக்கு தான் பேர் பங்காதாயம் அப்படின்னு பேர். ஓகே, இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் ஃபார் ஆல் த மெம்பர்ஸ் டு டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. ஏன்னா இது பப்ளிக், பொதுமக்கள் கிட்ட இருந்து அப்படிங்கிறப்ப லட்சக்கணக்கில் அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட்டை, மேலாண்மை பண்ண செய்ய முடியாது. நிறுவனத்தின் அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகத்தில் பங்கேற்கிறதுக்கு முடியாது. அதனால்
they appoint at the annual general meeting board of directors who take part in the management of the business. அதனால அவங்க என்னன்னா ஆண்டு பொதுக்கூட்டத்தில் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்கும்ல, அதில் வந்து வணிக நிர்வாகத்தில் பங்கு பெறும் இயக்குனர் அவையை நியமிக்கிறார்கள். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இது வந்து மேனேஜ் பண்ணுவாங்க நிறுமத்தை. ஓகேயா? த லைபிலிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் லிமிட்டட் டு த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். அந்த அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்களின் பொறுப்பு எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, அவங்க எவ்வளோ பங்குகள் வாங்கியிருக்காங்களோ அந்த அளவுக்கு. இப்போ 100 பங்குகள் வாங்குறாங்க, 10 ரூபாய் விலையில் 100 பங்குகள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க 1000 ரூபாய் பணம் கட்டினா போதும், அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. சரியா? A limited company differs from other forms of business units. It has separate legal entity. இது அதே மாதிரி ஒரு வரையறுக்கப்பட்ட நிறுமம் அப்படிங்கிறப்ப மற்ற வணிக அமைப்புகள்லேருந்து வேறுபடுது. இது ஒரு தனி சட்டபூர்வமான அமைப்பு, செப்பரேட் லீகல் என்டிட்டி. இதுக்கும் தொழிலுக்கும் இந்த நிறுமத்துக்கும் வந்து எந்த இதுவும் இருக்காது. இது வேற, தொழில் வேற, நிறுமம் வேற, அந்த உறுப்பினர்கள் வேற, தொழில் வேற அப்படிங்கிறது தான் இருக்கும். தென் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் கம்பெனி. நிறுமத்தின் பொருள் மற்றும் வரைவிலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கம்பெனி இஸ் எ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் விச் ஹேஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி. நிறுமம் அப்படிங்கிறது தன்னார்வமாக செயல்படும் நபர்களின் சங்கம். தன்னார்வம் அப்படின்னா ஷேர்ஸ் யார் எல்லாரும் வாங்கணும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்களா விரும்பி அதில் வந்து உறுப்பினர்கள் ஆகிறாங்க. அதனால் இது தன்னார்வமாக செயல்படும் நபர்களின் ஒரு சங்கம் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹாஸ் பர்ஃபெக்சுவல் சசன் அண்ட் த லயபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் இஸ் லிமிடெட். இது வந்து ஒரு தனி சட்டபூர்வமான நிறுவனம், நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியது. அந்த நிறுமத்தை அந்த உறுப்பினர்களை பாதிக்க எந்த செயலும் நிறுமத்தை பாதிக்காது. உறுப்பினர்கள் வேற, செப்பரேட் லீகல் என்டிட்டி. நிறுமம் வேற, உறுப்பினர் வேற. சரியா? ஸோ இது வந்து நீண்ட காலத்துக்கு செயல்படக்கூடியது. அதே மாதிரி உறுப்பினர்களின் பொறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிட்டட், வரையறுக்கப்பட்டது. எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த அளவு மட்டும் அவங்க செலுத்தினா போதும். அக்கார்டிங் டு லார்ட் ஜஸ்டிஸ் லிண்ட்லே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a company is an association of many persons who contribute money or money's worth to a common stock and employ it in some trade or business and who share the profit and loss arising therefrom. லிண்ட்லே பிரப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவான பங்குக்காக பணம் அல்லது பண மதிப்பினை வழங்கி அதனை தொழில் அல்லது வணிகத்தில் பயன்படுத்தி அதிலிருந்து பெறும் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் பல நபர்களின் கூட்டமைப்பே நிறுமம். சரியா? அதே மாதிரி a common stock so contributed is denoted in money and is the capital of the company. அது பங்களிப்பாக பெறக்கூடிய பொது பங்குகளின் பண மதிப்பே நிறுமத்தின் மூலதனம். The person who contributed in it or from it or to whom it belongs are members. யார் இதில் வந்து போட்டிருக்காங்களோ பாருங்க, மூலதனத்தின் பங்களிப்பு செய்யும் நபர்கள் அல்லது அந்த நிறுமத்தை உருவாக்குபவர்கள் அல்லது அந்த நிறுமம் யாருக்கு சொந்தமானதோ அவர்கள் நிறுமத்தின் உறுப்பினர்கள். ஒவ்வொரு உறுப்பினருக்குமே the proportion of capital to which each member is entitled is ஷேர். ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உரிய மூலதனத்தின் பகுதி அவருக்கான பங்கை. எவ்வளோ போட்ட 10 ரூபாய் போட்டிருந்தா கூட அவர் அதில் ஒரு உறுப்பினர். அப்போ அந்த ஷேரோட வேல்யூ என்னவோ அதில் 10 ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னு கூட ஒரு கோடிக்கணக்கில் அதில் போட்டிருந்தாங்கனாலும் அவங்களும் உறுப்பினர் தான். அப்போ அது வந்து அவங்களுக்குரிய, அவங்க எவ்வளோ முதல் போட்டிருக்காங்களோ அதுக்குரிய பங்கு அவருக்கு கிடைக்கும். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ கம்பெனி நாளைக்கு பார்ப்போம். இது வந்து நிறுமத்தின் பண்புகள் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், thank you.